அவர்களை துவக்க ஜெபம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசுவல் நடத்துகிற ஆனால் எங்கள் அன்பின் ஒன்றான மெய்தேவனே, அப்பா உங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, கடந்த காலங்களில் இருந்த கூட நீதாமே எங்களுடைய பிள்ளைகளாக எங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக செய்து இந்த நாளுமாக இந்த மாலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி உங்களை சத்தியத்தை கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் இந்த நேரத்தை தயவாக தந்திருக்கிறீர். அதற்காக கொண்டாண்டு கொண்டு நன்றிகளை எடுக்கிறோம். தகப்பனே, இப்படியா தகப்பனே, நாங்கள் கேட்கிற சத்தியங்களை எங்களுடைய மனதில் நினைத்து புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு ஆவியையும் நீர் தாமி தந்து வழிநடத்தும். இப்படி சத்தியத்தை புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் எங்களுக்கு தந்து வழிநடத்தும். தகப்பனே, இப்படியாக கேட்கிற சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு அதற்கேற்ற கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்தலும். தகப்பனே, இந்த கூட்டம் மாறும் முதல் முடிவு வரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் கண்மலை மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உங்களுடைய பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சி மிண்டாடி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு தாழ்மையான வேண்டுகோள். பின்னாடி இருக்கிற சகோதர சகோதரிகள் கொஞ்சம் முன்னாடி வந்து உக்காந்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு தான் நாங்களே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் வந்து ஜாயின் பண்ண இருக்கோம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்ற போகிற ஒரு பாடத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாடத்தோட தலைப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும், திருத்துவம் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு பாடம் வந்து பார்த்திங்கன்னா 4 பகுதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் இருக்கும், அப்புறம் பாகம் 2 இருக்கும், அப்புறம் ஒரு சின்ன பிரேக் இருக்கும், அப்புறம் 3rd பார்ட் 4th பார்ட் 4 பார்ட் இருக்கும், அப்புறம் கடைசியாக வந்து டின்னர் இருக்கும் அப்படின்றதையும் தெரிவித்து கொள்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரலாம். நீங்கள் என்ன பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதை வச்சு நம்ம குழப்பிக்க வேணாம். ஸோ செகண்ட் பார்ட்டும் கேளுங்க, 3rd பார்ட்டும் கேளுங்க, 4th பார்ட்டும் கேளுங்க. அப்போ தான் அது கோர்வையாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு புரியும் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் பார்ட் கேட்டோன்னே அதை நம்ம கொஞ்சம் புரியாத மாதிரி இல்லை குழப்பிக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அதனால் ஃபுல் சப்ஜெக்டையும் கேளுங்க. கேட்டுட்டு அதுலேயும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற பிரதர்ஸ்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டவுட்ஸை கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்றைக்கி பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். ஸோ முதல் பாகத்தை எடுத்து தரும்படி கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கோம் நம்மளுடைய அன்பு சகோதரர் நித்தின் அவர்களை தூது கொடுக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு மதிய வேளையிலே தெரிவித்துக்கொண்டு, விசேஷமாக நம்முடைய தேவன் கொடுத்த ஒரு கிருபையினால கூட ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல நம்ம கூடி வேதத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை சத்தியங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் விசேஷமாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஏறக்குறைய ஒரு 3-4 மாதங்களாக வந்து இந்த இடத்துல நம்ம பாடம் கேட்டிருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த பாடங்கள் எல்லாமே நம்முடைய சகோதரர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. எந்த அடிப்படையில் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சத்திய பாடத்துக்கும் சகோதரர்கள் வேத வசனத்தை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மேற்கோள் காட்டி, ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது, வேதாகமத்தை நம்ம எப்படி படிக்கிறது, வேதாகமத்தில் ஒரு உதாரணத்துக்கு சத்தியம் அப்படின்னா எப்படி உருவகப்படுத்தி பேசப்பட்டிருக்கு, ஜனங்கள் அப்படின்னா தண்ணீரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எல்லா உருவங்களையும் வசனத்தின் அடிப்படையில் நம்ம படிச்சிருந்தோம். அதில் விசேஷமாக நம்ம இவ்வளோ நாளாக கற்றுக்கொண்ட சத்தியங்கள் நம்ம பார்த்திங்கன்னா எப்படி பைபிள் படிக்கணும், பைபிளில் சொல்லப்பட்ட 3 உலகங்களை குறித்து நம்ம பார்த்தோம். முதலாம் உலகம்னா என்ன, முதலாம் உலகத்தை தேவன் ஏன் அழிச்சார், ஏன் தேவன் மனுஷனை படைக்கணும், அதோடைய பிளான் என்ன அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். ஸோ 2ஆம் உலகத்தை குறித்து பார்த்தோம். 2ஆம் உலகத்தில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். இந்த 2ஆம் உலகம் எப்போ அழிவுக்குள்ளே போகும், இதை தொடர்ந்து தேவனுடைய அந்த அரசாட்சி இந்த பூமியில் ஸ்தாபனமாகிறதுனா என்ன,
அந்த அரசாட்சியில் என்னென்ன காரியங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓகே. மதியானம் நல்லா லஞ்சோ வீட்டில். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யம் எப்போ ஸ்தாபனம் ஆகும் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு பெரிய சிலையை குறித்து படித்தோம். 5ஆம் உலக பேரரசு அப்படிங்கிற ஒரு காரியத்தை படித்தோம். அடுத்தது பரலோகம் போகணும்னா எந்த வழியில் நம்ம போகணும், இடுக்கமான வாசல் வழியில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உபதேச ரீதியில் நம்ம கற்றுக்கொண்ட அநேக சத்தியங்கள். அதில் சில சத்தியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக டாக்ட்ரினல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ நாளாக நம்ம ஒரு விசுவாசம் வச்சுருந்தோம். பட் இப்போ நம்ம கற்றுக்கொண்ட விசுவாசம் என்ன அப்படிங்கிறத குறித்து உதாரணத்துக்கு ஆத்துமா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். செத்து போனோம்னா மனுஷனுடைய உடம்புல இருந்து ஒரு காத்து போன்ற ஒரு படலம் போகுதா அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அப்படியெல்லாம் கிடையாது. மனிதனுடைய சிந்தையும் அவனுடைய சரீரத்தையும் சேர்த்து தான் வந்து ஆத்மான்னு பைபிள் சொல்லுது. அப்போ செத்தா என்ன ஆகும்? தப்பு பண்ணவங்கலாம் நரகத்துக்கு போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் இருந்துச்சு. நரகம்னா என்னன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? நரகம்னா என்னங்க? அது பெரிய சப்ஜெக்ட். 1 மணி நேரம் எடுத்தாங்க, ஒரு வரியில சொல்ல முடியாது. நரகம்னா ஒன்றும் இல்லை, மனுஷனை செத்து புதைக்கக்கூடிய இடம். பாதாளத்தை தான் நரகம் பைபிள் சொல்லுது. அப்போ நரகம்னு நிறைய இடத்துல பைபிளில் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாடில் இருக்குது, புதிய ஏற்பாடில் இருக்குது. நிறைய கேள்விகள் இருந்துச்சு. எல்லா கேள்விகளுக்குமே அந்த பாடத்தில் என்ன பார்த்தோம்னா பதில் பார்த்தோம். ஸோ இந்த வரிசையில் விசேஷமாக சபை, இன்னைக்கு யாருங்க சபை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நிறைய சபை இருக்கு, எது உண்மையான சபை அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு இருந்துச்சு. அதை குறித்து நம்ம பாடம் பார்த்தோம். கிறிஸ்துவுடைய சபைனா யார், அவங்க எங்கிருந்து அழைக்கப்படுவாங்க, அவர்கள் என்ன நிலைமைக்கு போக போறாங்க, அவர்களுடைய லக்கம்னா என்ன, இதெல்லாம் குறித்து படித்தோம். அப்போ 1,44,000 பேர் தான் சபையா போக போறாங்க. பட் இத்தனை லட்ச ஜனங்கள் இந்த அழைப்புக்குள்ள வராங்களே, தேவன் எல்லாரையும் கைவிட்டுருவாரா அப்படின்னா அதுவும் இல்லை. பரலோகத்துக்கு இன்னொரு கூட்டமும் போறாங்க, அவர்கள் திரளான கூட்டம் அப்படிங்கிறத குறித்து என்ன பண்ணோம்னா படித்தோம். பாருங்க, இது எல்லாமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா காட்ஸ் பிளான்ல ஒரு கோர்வையான விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா பார்த்தோம். கடைசியா கடந்த வாரம் கூட பார்த்தோம். முதல்ல சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இது வரைக்கும் என்ன ஆகல, நிறைவேறல. ஸ்திரீயின் வித்துனா யாரு, அந்த சர்ப்பத்துடைய வித்துனா என்ன, அதுல விசேஷமா நாம என்ன ஒரு விஷயத்துல இருக்கிறோம், கிறிஸ்துங்கிற சரீரத்துல நம்ம அவயங்களா இருக்கிறோம். நம்மளும் என்ன பண்ணோம்னா சாத்தானை ஜெயிக்கணும். எப்படி இருந்தா ஜெயிக்கணும்னு படிச்சோம். வேத வசனம் நமக்குள்ள நிலைத்திருந்தா நாம் என்ன பண்ணலாம், சாத்தானை ஜெயம் கொள்ளலாம் அப்படிங்கிறத குறிச்செல்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு மனுஷனையா சாத்தான் என்ன பண்ணிட்டு இருந்தானா கொலை பண்ணிட்டு, நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சான். கடைசியா இறுதியா என்ன கண்டுபிடிச்சோம்னா கிறிஸ்து சாத்தானை ஜெயிச்சிட்டார். இப்ப அடுத்து சாத்தானை நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ண ஒரே கருவி வேத வசனம், பிதாவுடைய வார்த்தைகள். அதே வசனம் தான் இந்த பைபிள் இருக்கு. இதை நம்ம தெளிவா கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சாத்தானை நம்ம என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு கோர்வையா வந்திருக்கும். ஸோ இந்த நாளில் ஏறக்குறைய ஒரு மதியானம் ஒரு 4 o'clock வந்து உட்காந்துருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நம் கேட்காத ஒரு சத்தியத்தை நம்ம கேட்க போறோம். ஏன் கேட்காத சத்தியம்னு ரொம்ப கான்ஃபிடண்டா நம்ம சொல்றோம்னா, இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நம்முடைய தலையெழுத்து இந்த நாள் என்ன ஆகலாம், மாறலாம். கண்டிப்பா மாறும் அப்படிங்கிற விசுவாசத்துல என்ன பண்ணலாம்னா இந்த பாடத்தை பார்க்கலாம். ஸோ பாடத்துடைய தலைப்பு என்ன, திரித்துவம். திரித்துவத்தை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாடத்துல டிஸ்கஸ் பண்ணலாம். பிரதர் சொன்ன மாதிரி ஏறக்குறைய ஒரு 3-4 மணி நேரம் இந்த பாடம் படிக்க போறோம். படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், வந்து கேட்கலாம். எல்லா கேள்விகளுக்குமே வேதத்துல நமக்கு விளக்கங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ as usual நம்ம கொடுக்குற அதே வசனம் தான், சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் எங்கிருந்து நம்மளை விடுதலையாக்கும், வேத வசனத்திலிருந்து சத்தியம் நம்மளை விடுதலையாக்குமா? சத்தியம்னா உண்மை. உண்மை நம்மளை எங்கிருந்து விடுதலையாக்கும்னா ஒரு பொய்யிலிருந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா விடுதலையாக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதுல ஒரு பொய் என்ன அப்படின்னு கேட்டா, ஆத்துமானா ஒண்ணு இங்கேயே சுத்திட்டு இருக்கும், செத்து போனா 40 நாள் என்ன பண்ணும், வானத்திலேயே வட்டம் அடிச்சுட்டு இருக்கும். இதெல்லாம் கதை. இதை குறித்து வேதாகமத்துல ஒரு ரெக்கார்டுமே இல்லை. அப்போ இதெல்லாம் நம்பிக்கை, இது விசுவாசம் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணோம்னா விடுதலையானோம்.
அந்த மாதிரி இந்த நாளில் கூட விசேஷமா இந்த திரித்துவம் அப்படிங்கிற ஒரு பாடத்துல நம்ம அநேக விஷயங்கள் கற்றுக்கொள்ள போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த திரித்துவம்ங்கிற வார்த்தையிலிருந்து என்ன பண்ணலாம், பாடத்தை ஆரம்பிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ திரித்துவம்ங்கிற வார்த்தை தமிழ்ல திரித்துவம், இங்கிலீஷ்ல ட்ரினிட்டி. பட் இதோடைய மூல வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன்ல இருந்து வந்திருக்கு. லத்தீன் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஹீப்ரூ, கிரீக்கு, லாட்டின். இது விசேஷமா அந்த நாட்களில் ரோமர்கள் என்ன பண்ணாங்கன்னா பயன்படுத்தின ஒரு மொழின்னு பார்க்குறோம். அதில் இந்த லத்தீன் மொழியில் இந்த ட்ரினிட்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வார்த்தை சேர்க்குறாங்க. முதல் வார்த்தை ட்ரேஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ட்ரேஸ்ன்ற வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கலாம். அடுத்தது யூனிடாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. ட்ரேஸ், யூனிடாஸ், இது லத்தீன் வார்த்தை. யூனிடாஸ்னா என்ன அர்த்தம்னா ஐக்கியம்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ட்ரேஸ், யூனிடாஸ் இந்த 2 வார்த்தைகள் சேரும் போது அங்க ஒரு வார்த்தை வருது லத்தீன் மொழியில. அது என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா ட்ரினிடாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ இந்த ட்ரினிடாஸ்ங்கிற லத்தீன் வார்த்தையை தான் இங்கிலீஷ்ல என்னவா சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரினிட்டி அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. புரிஞ்சுங்களா இந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு? நம்ம நிறைய ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி பேர் என்ன பண்ணியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், நிறைய ஊர்களெல்லாம் இருக்கும். இப்போ நேரடியான கேள்வி, இந்த திரித்துவம் அப்படிங்கிற இந்த ஒரு காரியம் நம்ம எதை நம்ம ஆராய்ச்சி பண்ணாலும் அதுக்கு என்ன வேணுங்க, முதல்ல வசனம் வேணும். இப்போ உங்கள் சிந்தனைக்காக ஒரு கேள்வி, இந்த திரித்துவம்ங்கிற ஒரு வார்த்தை வேதாகமத்துல எத்தனை முறை வந்திருக்கு? ஏதாவது ஐடியா இருக்கா? இதுக்கு மட்டும் நீங்க பேசலாம், ஒரு வரியில பேசிடலாம். எத்தனை இடத்துல வேதாகமத்துல இந்த திரித்துவம்ங்கிற வார்த்தை வந்திருக்கு? ஏன் நம்ம அமைதியா இருக்கோம்னா, ஒண்ணு வரவே இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா பிரதர் நாங்க இனிமேல் தான் போய் என்ன பண்ணோம், தேடணும்னு அர்த்தம். ஸோ தேட வேணாம், நாங்க ஆல்ரெடி தேடிட்டோம். நீங்க இங்கிலீஷ்ல நீங்க நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு, மொபைல்ல, லேப்டாப்ல எல்லாம் இருக்கு. அது அந்த வார்த்தையை போட்டீங்கன்னா அது எந்தெந்த இடத்துல வருதுன்னு சொல்லும். உதாரணத்துக்கு ஆண்டவர்னு போட்டீங்கன்னா எத்தனை இடத்துல பைபிள்ல ஆண்டவர் வந்திருக்கு வரும். அப்படி ட்ரினிட்டின்னு நீங்க போட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் என்ன சொல்லுதுன்னா கீழே கொடுத்துருக்கு ஒரு வசனமும் இல்லை, 0 verses ஃபவுண்டுன்னு சொல்லுது. அப்போ திரித்துவம், திரியேகம் இந்த மாதிரி வார்த்தைகள் வேதாகமத்திலேயே முதல்ல இல்லை. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி அப்படி இல்லை பிரதர், பட் இந்த வேதாகமத்துல வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடினோம்னா இன்னைக்கு ஃபுல்லா இந்த பாடத்துடைய ஆராய்ச்சி என்னன்னா இந்த திரித்துவத்தை குறித்து வேதாகமத்துல முழுக்க முழுக்க என்ன தேவன் பேசியிருக்கார். பட் திரித்துவன்ற வார்த்தை இல்லை, ஆனா இப்ப திரித்துவத்துல 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? 3 சேர்ந்தாதான் ஒண்ணு. யாரெல்லாம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அல்லது பரிசுத்த ஆவியானவர், நீங்க எப்படி வேணா அதை புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 3 பேரும் சேர்ந்த ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்றாங்கன்னா திரித்துவம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு பிதா பிளஸ் குமாரன் பிளஸ் பரிசுத்தாவி 3 சேர்ந்த ஒண்ணுதான் ட்ரினிட்டி. இதை எப்படி சொல்றாங்கன்னா 3 கடவுள்கள் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. இன்னும் நம்ம வசனத்துக்குள்ளே போகல, இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது பார்த்தது. கரெக்டுங்களா? ஸோ மேக்ஸ்ல ஒரு ஃபார்முலா இருக்கு, 1 + 1 + 1 எவ்வளோங்க? 1 + 1 + 1. நான் கஷ்டமான கேள்வி ஒன்று கேட்கலையே. 20யா? 3. கரெக்டுங்களா? 3யே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இல்ல இல்ல 3 எல்லாம் கிடையாது, எங்களுக்கு 3 கடவுள்லாம் கிடையாது, 3 பேர் இருக்காங்க. புது மேக்ஸ் இது. 1 + 1 + 1 which is equal to 1 தான். என்னங்க இப்படி ஒரு கான்செப்ட் சொல்றீங்க, எப்படிங்க அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம மேலும் நம்ம ஆராய்ச்சிக்குள்ள போனா சில கோட்பாடுகள் கொடுக்குறாங்க இந்த திரித்துவத்துக்கு. என்னென்ன கோட்பாடு கொடுக்குறாங்கன்னா 3 கடவுள் இருக்காங்க. திரித்துவம்னா என்ன அப்படின்னா 3 கடவுளுங்க. ஃபர்ஸ்ட் வரையில என்ன என்ன வந்துருச்சு? 3 கடவுள். ஆனா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? மேல சென்டென்ஸ் என்னன்னா 3 கடவுள் ஆனா ஒரே கடவுள். இது எப்படின்றத நம்ம எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம். அடுத்து திரித்துவம் மட்டும் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவ விசுவாசத்துல திரியேகம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு புதுசா இருக்கலாம் சில பேருக்கு. திரியேகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த திரியேகம்னா என்னன்னா 3 கடவுள்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, எங்களுக்கு எத்தனை தான்? ஒரே கடவுள் தான், ஆனா 3 தன்மையாக அவர் என்ன பண்றாரு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அடுத்து இன்னொரு கான்செப்ட்,
ஏகத்துவம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏகத்துவம்னா என்னன்னா அது சிமிலர் தான். ஒரே கடவுள் தான் 3 நிலையில் இருக்கிறாங்க. அவரு தான் பிதாவா இருந்தாரு, அப்புறமா குமாரன் என்ன ஆயிட்டாரு, மாறிட்டாரு. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டார். சரி, எப்படிங்க இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சில கிறிஸ்தவ நண்பர்கள் சில விளக்கம் கொடுப்பாங்க. எக்கு சாப்பிடுவீங்களா வீட்டுல? முட்டை சாப்பிடுவோமா? முட்டையில 3 நிலைமை இருக்கு. ஒண்ணு மேல வெள்ளை ஓடு, அப்புறம் வெள்ளைக்கரு, அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு மஞ்சள் கரு. கரெக்டுங்களா? இந்த 3 சேர்ந்தது ஒண்ணும் தானே சொல்றோம். இப்படிதான் தேவன் இருக்கார். முதல்ல இந்த மாதிரி உலக பொருட்களோட தேவனை ஒப்பிடுறதே மிகப்பெரிய தவறு. ஓகேங்களா? அப்படி எடுக்கிற உதாரணம் பாத்தீங்கன்னா வெள்ளையோடு, வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு, இதெல்லாம் சேர்ந்த 3 ஒண்ணு. எப்படி சைக்கிளுக்கு 2 பெரிய வீல் இருக்கு, நடுவில் ஒரு செயின் இருக்கு. இப்படிதான் பிதா இருக்கார், குமாரன் இருக்கார், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கார். இப்படி உதாரணம். ஒன்னு எக்ஸ்ட்ரீம் போனா பனிக்கட்டி எடுத்து வச்சுக்கிறாங்க. பனிக்கட்டி எடுத்து வச்சுட்டு பனிக்கட்டி திட நிலைமையில இருக்கும், ஐஸ் கட்டியா, இது ஒரு நிலைமை. உடனே தண்ணியா மாறும் இல்லையா, இது ஒரு நிலைமை. அது கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா தண்ணி என்ன அடுத்து நீராவியா போகும்ல. 3 நிலைமை இருக்கு. ஆனா 3 சேர்ந்தது என்னதான், ஒண்ணுதான். இப்படிதான் தேவன் இருக்காரு, இப்படிதான் நம்முடைய ஆண்டவர் இருக்கார், இப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கோட்பாடை என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷனா நீங்க எடுத்துங்க. இதுதான் திரித்துவத்தோடைய ஒரு அறிமுகமா நம்ம பார்க்கணும். அப்ப என்ன கோட்பாடுன்னா 3 கடவுள், ஆனா 3 கடவுளும் ஒண்ணுதான். இல்லைன்னா ஒரே கடவுள் அவர் 3 தன்மையில் இருக்காரு. இல்லைன்னா ஒரே கடவுள் அவர் 3 நிலையில் என்ன பண்றாரு, 3 அவதாரங்கள், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கலாம், டெம்பரரியா வச்சுக்கலாம். இப்ப நேரடியா நம்ம எங்க தான் போகணும் இதை குறித்து படிக்கணும்னா, பைபிள்ல போகணும். ஸோ பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இதை குறித்து தான் டீட்டெயிலா படிக்க போறோம். பட் இந்த பாடத்துல ஒரு விசேஷமான ஒரு பாயிண்டை மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ முதல் விஷயம், பிதாவாகிய தேவனை குறித்து ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம். யோவான் 1 அதிகாரம் வசனம் 18. யோவான் 1 அதிகாரம் 18 வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுது? பேசுறது யாரு? பேசுறது யோவான். யோவான் எழுதுறாரு. அங்க பேசுனது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன பண்ணதில்ல. இல்ல, நம்ம பைபிள்ல தான் வசனம் இருக்கு, நீங்க அப்புறமா ரெஃபர் பண்ணீங்க. அவர் இது வரைக்கும் யாரும் என்ன பண்ணதில்ல, பார்த்ததில்ல. ஆனா பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதே நம்முடைய ஆண்டவர் சொல்றார், வாசிக்கலாம். யோவான் 5 அதிகாரம் 37 வசனம். யோவான் 5 அதிகாரம் 37 வசனம். என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. நல்லா கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன பண்ணதில்லை, கண்டதில்லை. நீங்க உடனே எந்த கன்க்ளூஷனுக்கு வர வேணாம், 4 மணி நேரம் முடிஞ்சாதான் கன்க்ளூஷனுக்கே வரணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றார், தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன பண்ணதில்லை. அப்போ தேவனை பார்க்கவே முடியாதா பிரதர்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவனுடைய சத்தத்தை கூட உன்னால என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அவர் சொல்றாரு, அவர் ரூபத்தை நீங்க கண்டதில்லை, அவர் சத்தத்தை நீங்க என்ன பண்ணதில்லை, கேட்டதில்லை. அது தமிழ்ல நீங்கள் ஒருபோதும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா. இந்த ஒருபோதும் அப்படின்னா இங்கிலீஷ்ல நெவர் அப்படிம்பாங்க. நெவர்னா ஏதோ நம்ம பேசும்போது நெவர், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது என்ன ஆகாது, நடக்காது. அந்த மாதிரி ஒருபோதும் அப்படின்னா இது வரைக்கும் என்ன பண்ணதில்லை ஜனங்கள். அப்ப தேவனை யாரும் பார்த்ததில்லை, தேவனுடைய சத்தத்தை யாரும் என்ன பண்ணதில்லை, கேட்டதில்லை. இப்ப நமக்கு நிறைய ரெக்கார்டு வரும், மனசுக்குள்ள நிறைய தோணும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா பதில் பார்க்கலாம். அப்போ பழைய ஏற்பாடு முழுக்க விசேஷமா அநேக இடங்கள்ல கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆபிரகாமோடு என்ன பண்ணாரு, பேசினார். கரெக்டா இல்லைங்களா? கர்த்தர் மோசேவை நோக்கி இல்லைங்களா, கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை நோக்கி நிறைய இடங்கள்ல வசனங்கள் கர்த்தர் பேசினார், கர்த்தர் பேசினார் இருக்கே பிரதர். ஆனா நம்முடைய ஆண்டவரே சொல்றாரு, தேவனுடைய சத்தத்தை ஒருவன் என்ன பண்ணதில்லை, கேட்டதில்லை. இப்ப கேள்வி, இந்த இடங்கள்ல எல்லாம் இப்ப யார் வந்தது?
தேவன் வரல அப்படின்னா. ஏன்னா தேவனை யாரும் என்ன பண்ணதில்ல, பார்த்ததில்லைன்னு வேற இருக்கு. சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்ம சொல்றோம். முதல்ல தேவன் ஒரு மனுஷனை படைச்சாரா? படைச்சார். யாருங்க? ஆதாம். கரெக்டா இல்லைங்களா? ஆதாம் ஏவாளை யார் படைச்சா? ஆதாம் ஏவாளோடு தேவன் இடைப்பட்டார்னு வசனம் இருக்கு. அப்ப தேவனுடைய சத்தத்தை யாரும் கேட்டதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. தேவனுடைய ரூபத்தை யாரும் கண்டதில்லைன்னு நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் போய் என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டார். ஆனா அதே பைபிள் சொல்லுது, கர்த்தர் நோவாவை நோக்கி நீ போய் ஒரு பேழை என்ன பண்ணு, கட்டு. அப்ப அங்க வந்த கர்த்தர் யார்? இது ஒரு கேள்வி. அதே இடத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன பண்ண போ. ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம் கடந்து போனார். ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லாத இருந்தார். தேவன் என்ன பண்ணார், பிள்ளை கொடுத்தார். அப்ப எல்லா இடத்துலயும் பைபிள் என்னதான் வசனம் வரும்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. ஒரு இடத்துல திடீர்னு மோசே முச்செடி நடுவில் என்ன பண்ணுவாருன்னா, கர்த்தர் மோசேக்கு என்ன பண்ணுவாரு, தரிசனமாகி நீ நிக்கிற இடம் பரிசுத்தமான இடம், உன்னுடைய பாதரட்சி நீ என்ன பண்ண, ஸ்லிப்பரை நீ என்ன பண்ண, முதல்ல கழட்டு அப்படிம்பார். இதே மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போயிட்டு இருப்பார். நடுவுல செங்கடல் என்ன ஆயிரும், வந்துடும். லட்சக்கணக்கில் ஜனங்கள் பின்னாடி நிற்பாங்க. பார்வோனுடைய ஆர்மி வரும். உடனே மோசே சொல்லுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தேவன் ஏதாவது என்ன பண்ணுவாரு பண்ணுவார்னோன்னா அங்க செங்கடல் என்ன ஆகு, ரெண்டா விளக்கும். அந்த வசனம் கூட வாசிச்சலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இங்கேயும் ஒரு பெரிய பிரச்சனை. சிவந்த சமுத்திரத்துல தேவன் தான் கீழ்காற்ற என்ன பண்றாருன்னு அனுப்புறார். அந்த செங்கடல் ரெண்டா என்ன ஆகுது, பிளக்குது. இப்ப நம்ம கேள்வி கேட்ட எல்லா இடத்துலயும் வசனம் என்னதான் வருதுன்னா, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். ஆனா புதிய ஏற்பாட்டுல வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்ல, அவருடைய குமாரன் தான் தேவன் என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், யோவான் 5ஆம் அதிகாரத்துல, நீங்கள் அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை, அவர் சத்தத்தை என்ன பண்ணதும் இல்லை. இப்ப பைபிள்ல ரெண்டு இடத்துலயும் ஒரு கான்ட்ரரியான ஒரு விஷயம் வருது. இங்க இருக்குங்குது, இங்க இல்லைங்குது. அப்போ கேள்வி, ஆண்டவர் சொல்றது ஒருபோதும் பொய் ஆகாது. அப்ப தேவனை யாரும் பார்த்திருக்கவே முடியாது. ஆனா வசனம் கர்த்தர்னு சொல்லியிருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டு காலம் முழுக்க தேவன் பூமிக்கு வரலனா, தேவன் பூமியை வந்து பேசலன்னா, தேவன் சார்பா பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது யார், யாரா இருக்குங்க? அதுதான் இந்த பாடத்துல என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஒரு அருமையான வசனத்தை நம்முடைய ஆண்டவர் பேசுறார். வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம், ரொம்ப முக்கியமான வசனம் 52 மற்றும் 53. யோவான் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 52 மற்றும் 53. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ, அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள். சோ இந்த சினாரியோ என்னன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறிச்சு அங்க பேசிட்டு இருக்காரு. உயிர்த்தெழுதல் விஷயங்களை பத்தி பேசும்போது இப்ப என்ன அங்க நிகழுதுன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னா மோசே, ஆபிரகாம், இவங்க தான் ரொம்ப பிடிச்சவங்க. ஏன்னா நியாயப்பிரமாணம் மோசே மூலமா வாங்கினாரு, ஆபிரகாம் முற்பிதான்றனால கோபத்துல என்ன கேட்கறாங்கன்னா, ஏப்பா எங்களுடைய மூதாதையர்களே அவங்களே செத்து போயிட்டாங்க, நீ என்னமோ உன் வார்த்தையை கை கொண்டா யாரும் சாக மாட்டேங்கன்னு நீங்க சொல்றீங்களே, அப்படின்னா நீங்க என்ன ஆபிரகாம் மோசையை விட பெரியவரா, உங்களை என்ன அவங்களுக்கு மேல வச்சுக்கலாம் நீங்க பாக்குறீங்களான்னு யாருக்கிட்ட கேள்வி கேட்கறாங்க? நம்முடைய ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. நம்முடைய ஆண்டவர் என்ன பதில் சொல்லி இருக்கணும்? அதுக்கு என்ன பதில் சொல்லி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்? ஆமா அப்படின்னு சொல்லி இருக்கணும். கரெக்டுங்களா? அவர் ஆமான்னு சொல்ல இவ்வளவு நேரம் ஒரு கேள்வி கேட்டோம் பாருங்க. நம்ம யார் அங்க ஆதாம உருவாக்கும் போது இருந்தது, யார் மோசே கிட்ட பேசினது, யார் ஆபிரகாம் கிட்ட பேசினது, யார் மற்ற இடங்கள் எல்லாம் வந்ததுன்னு கேள்வி கேட்ட இல்லைங்களா? அதற்குண்டான பதில இப்ப ரிவீல் பண்றார். வாசிக்கலாம். அதுல 58ஆம் வசனம். 58ஆம் வசனம். அதற்கு இயேசு,
ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, நல்லா கவனிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா பிறந்தது எப்போ? என்ன பிரதர், கிறிஸ்துமஸ் டைம்ல இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க, கஷ்டமான கேள்வியா இருக்கு அப்படின்றீங்களா? புதிய ஏற்பாடு காலத்துல பிறந்தார், கரெக்டுங்களா? ஆனா இவர் என்ன பதில் சொல்றார் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட? உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் உருவாவதற்கு முன்னே நான் என்ன பண்றேன். அப்ப இது உண்மையான ஸ்டேட்மெண்ட். அப்ப இயேசு கிறிஸ்து மனிதனா பிறந்தது புதிய ஏற்பாட்டு காலத்துல. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து இருந்தாரான்னு ஒரு கேள்வி கேட்டா இந்த வசனத்தின் அடிப்படையில என்ன பதில் கொடுக்கலாம்? சரி பிரதர், அவர் இருந்திருப்பாரு, ஆனா ஆபிரகாமுக்கு அவருக்கு என்ன கனெக்ஷனு அப்படின்னா இன்னொரு பாயிண்ட தூக்கி போடுறாரு. 56ஆம் வசனம் வாசிக்கலாம். 56ஆம் வசனம், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். என்ன சொல்றாரு? நல்லா சிந்திக்கணும். நம்ம ஒரு புதுசா ஒரு கதையெல்லாம் இன்னைக்கு நம்ம கேட்கல. பைபிள்ல இருக்கிற வசனத்தை அப்படி என்ன பண்றோம் உங்க மத்தியில வைக்கிறோம். என்ன சொல்றார்? உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம். யாரு ஆபிரகாமு? யாருங்க ஆபிரகாம்? யாருங்க? இஸ்ரேலுடைய ஃபோர் ஃபாதர், ஈசாக்குடைய அப்பா, கரெக்டா இல்லைங்களா? ஆபிரகாம் என்னுடைய நாளை காண என்ன பண்ணாரு? ஒரு நாள் ஆசையா இருந்தாரு. ஆசையா மட்டும் இல்ல, என்ன பண்ணியிருக்கிறார் ஆபிரகாம்? பார்த்து இருக்கிறார். அப்ப இதுவும் பொய்யாகாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒண்ணு சொன்னாருன்னா அது கண்டிப்பா என்ன ஆயிருக்கணும்? நடந்திருக்கணும். அப்ப நேரடியா ஒரே ஒரு கேள்விதான் நம்ம கேட்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவ பார்த்தாரா? பார்த்தாரான்னு அடுத்து எங்கன்னு கேள்வி வரும். எதுக்கு வம்பு அப்படின்றீங்களா? ஆனா நமக்கு தெரிஞ்ச நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்துல மரியாளுடைய வயிற்றில் என்ன பண்ணாரு? பிள்ளையா பிறந்து வளர்ந்து மரிச்சார் நமக்காக. இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய கேள்வி என்னன்னா, தேவன் வர முடியாதுன்னு ஒரு வசனம் சொல்லுது, தேவனை யாரும் பார்க்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது. ஆனா பழைய ஏற்பாடு முழுக்க தேவன் பேசுற மாதிரியே நிறைய இடத்துல இருக்கே பிரதர். அது யாருன்ற கேள்விக்கு தான் இப்ப பதிலுக்கு போறோம். இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆபிரகாமை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? பார்த்திருக்காரு. ஆபிரகாமை இயேசு கிறிஸ்து பார்த்திருக்காரு. இப்ப கேள்வி, பார்த்தாரான்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப நம்ம அடுத்த ஆராய்ச்சி என்னன்னா, எங்க இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் கிட்ட பேசினார்? அதான் நம்முடைய அடுத்த ஆராய்ச்சி. இப்ப நேரம் எங்க போகணும்? புதிய ஏற்பாட்டுல இருந்து பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் எந்த அதிகாரத்துக்கு வரார்? சும்மா சொல்லுங்க. யாத்திராகமத்துல வரமாட்டாரா? சோ ஆதி ஆகமத்துல என்ன பண்றாருன்னா 12ஆம் அதிகாரம், அதை தொடர்ந்து என்ன பண்றாருன்னா வரார். சோ இப்ப நேரடியாக ஆபிரகாமுடைய சரித்திரத்துக்குள்ளே போலாம். இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் கிட்ட பேசியிருக்காரா இல்லைன்னு என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாருங்க, இப்போ கர்த்தர் பேசுறார். இந்த கர்த்தர் தான் யாருங்கிறது கொஸ்டின் நமக்கு. ஏன்னா தேவன் வரமாட்டார், பேச மாட்டார்னு புதிய ஏற்பாடுல வசனம் இருக்கு. இப்ப தேவன் சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் என்ன பண்ண விட்டுட்டு கிளம்பு. முதல்ல ஒரு ஊர் என்னும் கல்தேய பட்டணத்துல ஆபிரகாம் இருக்கார். அவருடைய சொந்த ஒரு மெசபட்டோமியா. அங்க இருக்கும்போது தேவன் சொல்றார், நீ என்ன பண்ணு, கிளம்பி கானானுக்கு, நான் காமிக்கிற ஊருக்கு கிளம்பு அப்படிங்கிறாரு. இவரும் ஃபேமிலியோட கூட லோத்து, இவங்க ரிலேஷன் எல்லாம் என்ன பண்றாரு? கூப்பிட்டு போக கூடாது, ஆனாலும் என்ன பண்றாரு? கூட்டிட்டு போறாரு. நடுவுல லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் அங்க என்ன ஒரு சின்ன பிரச்சனை வருது. லோத்து தனியா பிரிஞ்சு போயிடுறாரு. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்ப கேள்வி, ஆபிரகாம தேவன் என்ன பண்ண சொன்னாரு? கர்த்தர்னு ஒருத்தர் என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னா, நீ போன்றார். என்ன சொன்னாருன்னா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படிங்கிறாரு. ஆனா ஆபிரகாமுக்கு அப்ப என்ன இல்ல? குழந்தை இல்ல. ஒருத்தர் பெரிய ஜாதி ஆகணும்னா, சந்ததி வேணும்னா குழந்தை என்ன பண்ணும்? இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல அது ரொம்ப மஸ்ட். பழைய ஏற்பாடுல குழந்தை இல்ல. இவர் கிளம்பி ஆரான்கிற ஒரு ஊருக்கு வராரு. அப்ப வயசு 75. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வருஷங்கள் செல்லுது, பல வருஷங்கள் ஆகுது. தேவன் போ சொன்னார்ல, திருப்பி தேவன் ஆபிரகாம்கிட்ட பேசவே இல்லை. பல வருஷம் கழிச்சு தேவன் என்ன பண்றாரு? ஆபிரகாம்கிட்ட
பேசுறாரு. இப்போ கேள்வி என்னன்னா, தேவன் பேசுறது ஆபிரகாம் கேட்குமானா நம்ம இல்லைன்னு படிச்சிட்டோம். பட் எந்த கர்த்தர் போ சொன்னாரோ அதே கர்த்தர் திரும்ப என்ன பண்றாரு, ஆபிரகாம்கிட்ட பேசுறார். ஒரு நாள் ஆபிரகாம் இப்படி வீட்டு வாசல் உட்காந்துருக்கார். திடீர்னு தன்னுடைய கண்ணை ஏறெடுத்து பார்க்கறாரு. 3 பேர் என்ன பண்றாங்க, நடந்து வராங்க. பார்த்தோன்னு உளுந்தடிச்சு ஓடி போய் என்ன பண்றாருன்னா உபசரிக்கிறார். நல்லா கவனிங்க, 3 பேர் வந்தவங்க எப்படின்னா மனிதர்களா என்ன பண்ணிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். இப்ப கேள்வி வந்தது எத்தனை பேர்? 3 பேர். கரெக்டுங்களா? இப்ப 3 புருஷர்களை பன்மையில அழைக்கணும்னா எப்படி அழைக்கணும்? 3 பேரை சேர்த்து கூப்பிடணும்னா ஆண்டவர்களே அல்லது புருஷர்மார்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். ஆனா ஆபிரகாம் வந்த 3 பேரும் ஆபிரகாமுக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. ஆனா அந்த 3 பேத்துல யாரோ ஒருத்தர் ஆபிரகாம் இதுக்கு முன்னாடியே அவரை பார்த்திருக்கிறார். கரெக்டா இல்லையான்னு பாருங்க. அவர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாருன்னா ஆண்டவரே அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆனா வந்தது யாரு? 3 புருஷர். 3 புருஷர் என்ன சரீரத்துல வந்திருக்கிறாங்க? பிரதர், அவர் எப்படி மனுஷ சரீரத்துல வந்திருப்பார்? அவர் அங்க நான்வெஜ் அடிச்சு சமைச்சு என்ன பண்ணுவாரு? 3 பேருக்கும் சாப்பிட கொடுப்பார். 3 பேர் நான்வெஜ் என்ன பண்ணுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. 3 புருஷர் வராங்க. ஆனா 3 பேரும் ஆபிரகாமுக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. அதுல ஒருத்தர் மட்டும் ஆபிரகாமுக்கு நல்லா பரிச்சயமா இருக்காரு. காரணம், அந்த ஒருத்தர் தான் முன்னாடி ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன பண்ணு, போ. ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் திரும்பி வரார். இப்ப ஆபிரகாம் அவரை பார்க்கிறார். ஆண்டவரே, உங்க கண்கள்ல தயவு கிடைச்சதுன்னா என்னை விட்டு என்ன பண்ணாதீங்க. உடனே என்ன பண்றாரு, ஒரு பெரிய விருந்து அடிக்கிறார். அங்க ஒரு பெரிய ஒரு காலை அடிச்சு என்ன பண்றாருன்னா உணவு ரெடி பண்ணி கொடுக்கிறார். அவங்க நல்லா சாப்பிட்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வந்தவர், அந்த ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் சரியான ஒரு காலத்துல உன் மனைவியாகிய சாரால் என்ன பண்ணுவாங்க, கர்ப்பம் தரிப்பாங்க, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் சாரால் கூடார வாசல் என்ன பண்ணுவாங்கன்னா காது வச்சு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நடக்குது. கால் கழுவு தண்ணி கொடுக்கிறார். ஆவியின் சரீரத்துல இருந்தா கால் கழுவு எப்படி தண்ணி கொடுப்பாங்க, இதெல்லாம் பாக்குறோம். நல்ல உணவு என்ன பண்றாங்க, அப்படின்னா மாம்ச சரீரத்துல 3 பேர் வந்திருக்கிறாங்க. நல்லா இந்த பேசையை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த 3 பேர்ல 2 பேர் சோதோம் குமாரா பட்டணத்துக்கு அடுத்து போவாங்க. ஏன்னா லோத் அங்க என்ன பண்ணுவாரு, மாட்டிட்டு இருப்பாரு. லோத்தோட இன்சிடென்ட்டுக்கு போவாங்க. அதுல ஒரே ஒருத்தர், இங்க சொல்லப்பட்ட ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு அவர் கடந்து போவார். அந்த ஆண்டவருக்கு பைபிள் என்ன தெரியுங்களா பேர் கொடுக்குது? இதே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 33ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு. யார் பேசினா? ஆபிரகாம். நீங்க நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 3 புருஷர், அதுல ஒருத்தர் ஸ்பெஷல். அப்படின்னா 3 பேரும் ஒரே மாதிரி கிடையாது. அதுல 2 பேர் ஒரு கேட்டகரி, இன்னொருத்தர் ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷலானவர் தான் ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா ஆண்டவரேன்றாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தவர் மாதிரி பேசுறாரு, என்னை விட்டு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க, உங்களுக்காக தான் பல வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்றாரு. நிறைய சம்பாஷணைகள் தொடருது. இந்த சம்பாஷணைகள் முடியும் போது அந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி 2 புருஷர் சோதோம் குமாரா போறாங்க. அந்த 2 புருஷரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க சோதோம் குமாரா போனோன்னா அவர்கள் மேல தவறான சில செயல்பாடுகள் செய்யறதுக்கு அந்த மனிதர்கள்லாம் வருவாங்க சோதோம் குமாரால இருந்து. அப்ப 3 பேர் தேவன் சார்பா வந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஒருத்தர் பேசி முடிச்சொன்ன பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பேசுனது யாருன்னு சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு என்ன பண்ணிட்டார், போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு என்ன பண்ணா. அப்ப இந்த கர்த்தர் தேவனா அப்படின்னு கேட்டா புதிய ஏற்பாடு வசனம் சொல்லுது, அது பொய்யாக கூடாது. தேவனை ஒருவனும் ஒரு காலம்னா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மனிதர்கள் சொல்றார். ஒரு மனுஷன் கூட இது வரைக்கும் தேவனை என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை. அவர் சத்தத்தை என்ன பண்ணதில்லை, கேட்டதில்லை.
இயேசு கிறிஸ்து தான் தேவனை வெளிப்படுத்தியிருக்காருன்றார். அப்ப இங்க கர்த்தர் அப்படின்னு மாம்ச சரீரத்துல வந்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாருமே இல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் யார போக சொல்லியிருக்காரு? ஆபிரகாம போக சொல்லியிருக்காரு. தேவன் சார்பா இந்த செயலை யார் தான் செஞ்சிருக்காங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இன்சிடென்ட்டை தான் யோவான் 8:56 என்ன பண்றார் சொல்றார். வாசிக்கலாம். யோவான் 8:56 உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். நீங்க சொல்லுங்க, எங்க ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தார் பழைய ஏற்பாடுல? ரொம்ப நாளா குழந்தை இல்லாம என்ன போன்னு சொன்னவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இதே ஆதியாகமம் 18 உனக்கு குழந்தை பிறக்கும்பா அப்படின்னு சொன்னா அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்து பாருங்க. இதை ரெஃபர் பண்றார் நம்முடைய ஆண்டவர். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆபிரகாம் என்னை பார்த்திருக்கார், என்னை பார்த்து அவர் என்ன பண்றார்? சந்தோஷப்பட்டார். ஒருபோது இந்த ஸ்டேட்மெண்ட் பொய்யாகாது. ஏன்னா சொன்னது யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப தெளிவா ஒரு பாயிண்ட் ப்ரூவ் ஆகுது. பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தாரான்னு கேட்டா நம்முடைய பதில் என்னங்க? இந்த வசனத்தின் அடிப்படையில இருந்தார். இப்ப அடுத்த கேள்விக்குள்ள போகணும். அவர் என்னவாக இருந்தார் பழைய ஏற்பாட்டு காலத்துல? இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல என்னவா இருந்தாருன்னா அங்க யோசேப்புக்கு பிறந்த ஒரு மரியாளுக்கு பிறந்த ஒரு குமாரனா இருந்தார், நமக்காக பலி கொடுத்தார், படிக்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல அவரு மனுஷனா இல்ல, கரெக்டா இல்லைங்களா? ஆனா இங்க மனித சரீரம் எடுத்து வந்திருக்காரு. ஏன்னா வந்து சாப்பிட்டுருக்காரு. லிட்டரலா மனுஷ வயிற்றுல எல்லாம் பிறக்கல, பரலோகத்துல இருந்து தான் வந்திருக்காரு. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னவா இருந்தார்? இந்த ஒரு இடம் மட்டும் இல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, 10-20 இடம் பைபிள்ல கோட் பண்ணலாம் பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னு. அதுக்கு சில சாம்பிள் நம்ம கொடுக்குறோம். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தர பிரயாணம் போனாங்களா? போனாங்களா இல்லையா? போனாங்க. யார் வழி நடத்தினது இஸ்ரேல் ஜனங்களை? மோசே வழி நடத்தினார். மோசேக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரா? மோசேக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும்ல மேல இருந்து, அதுக்கு தேவன் ஒரு கைடன்ஸ் கொடுத்தாரா? அந்த கைடன்ஸ் யார் மூலமா கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா. வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10 முதல் 3 வசனம் வாசிக்கும் போது ரெஸ்ட் எடுத்துட வேணாம். கொஞ்சம் கீழே குனிஞ்சு கழுத்து வலிக்குது அப்படின்னு அந்த வசனத்தை என்ன பண்ணலாம் கவனிக்கலாம். ஏன்னா முக்கியமான வசனங்கள் இது. வாசிங்க. 1 கொரிந்தியர் 10 1 முதல் 3 முடிய. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். சோ எதை குறித்து பேசுதுன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் மக்கள் அந்த வனாந்தர பிரயாணம் எப்படி போனாங்க, அதுல பர்டிகுலரா சொல்றார் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை என்ன பண்ணாங்க? புசிச்சார்கள் அப்படின்ட்டு 4ஆம் வசனத்துல ஒரு அருமையான பாயிண்ட். பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து இருந்தார்ன்றத பைபிள் ப்ரூவ் பண்ணது பாருங்க. திரும்ப வாசிக்கலாம். 4ஆம் வசனம். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்ப நல்லா கவனிங்க. கண்மலையை அடிச்சாரா? அதையும் உருவகப்படுத்தி சொல்லுது இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா. ஏன்னா கண்மலை எத்தனை முறை தான் அடிக்கணும்? மோசை எத்தனை முறை அடிக்க ட்ரை பண்ணாரு? அதனாலதான் மோசை கானானுக்குள்ள போல. அப்படின்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை மட்டுமே நம்முடைய பாவத்துக்கு என்ன பண்ணணும்? மறிக்கணும். அவர் திரும்ப திரும்பலாம் மறிக்க மாட்டார், ஒரு தரம் தான், அதுவே போதும் நித்திய மீட்பு. அப்ப 2வது முறை அடிக்கிறது அங்க மோசைக்கு பனிஷ்மெண்டா போச்சு. இப்ப அந்த கண்மலை அப்படின்னா அந்த ஒரு குன்று இருக்கும் இல்லையா, மலை, அதுதான் வனாந்தர பயணம் முழுக்க போச்சானா இல்ல, அது உருவகமா பேசுறார். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுடைய வனாந்தர பயணம் முழுக்க நல்லா கவனிங்க, அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீர் என்ன பண்ணாங்க? அப்போ ஒரு ஞான கண்மலை இஸ்ரேல் ஜனங்கள் கூடயே போயிட்டு இருந்திருக்கு. நம்ம கண்மலைனா நம்ம ஊர்ல இருக்கிற மலை மாதிரி ஏதோ மலையை நினைச்சுக்கணும், உருவகமா சொல்றார். அந்த கண்மலை யாருன்னு வசனம் சொல்லுதுன்னா கிறிஸ்துவி. இன்னும் எழுதுறார் பவுல், கோட் பண்றார். அதுல 10 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல எங்க இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னா வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க?
நீங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, வெண்கல சர்ப்பம் அப்படின்னு சொல்லி மோசே ஒரு விஷயத்தை உயர்த்துவார். கரெக்டா இல்லைங்க? அதுக்கு முன்னாடி பாம்புகளால் கொள்ளிவாய் சர்ப்பத்தில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் சாவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, மோசே எல்லா மக்களையும் வழி நடத்தினார். மோசேக்கு முன்னாடி ஒரு பலமுள்ள ஒரு தூதன் என்ன பண்ணுவார்னா மோசேக்கு கைடன்ஸ் கொடுப்பார். தேவன் சொல்லுவார், அவர் சமூகத்துல நீ என்ன பண்ணு, எச்சரிக்கையாரு, அவர் வாக்குக்கு நீ என்ன பண்ணு, செவி கொடும்பாரு. அவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர். இங்க தெளிவா இருக்கு, கிறிஸ்துவை பரிசித்து பார்க்கறாங்க, பாம்புகளால கொல்லப்படுறாங்க. அது போல நம்மளும் என்ன பண்ணக்கூடாது. அப்படின்னா பிரதர், பழைய ஏற்பாடு காலம் முழுக்க இயேசு கிறிஸ்து இருந்தாருங்கிறது கன்ஃபார்ம். என்னவாக இருந்தார் அப்படின்னா, வசனம் ரொம்ப அருமையா நமக்கு தேவன் கோட் பண்றார். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் வசனம் 20. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். நல்லா கவனிங்க, மோசேக்கு முன்னாடி ஒரு தூதனை, நீங்க தூதனை அப்படின்னு ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்க வேணாம். இன்னும் நிறைய ஏஞ்சல் இருக்காங்க. ஒரு விசேஷமான ஒரு பாத்திரம், ஒரு தூதனை என்ன பண்றாருன்னா தேவன் அனுப்புறார். எதுக்கு அனுப்புறாருன்னா, நீங்க பத்திரமா காணானுக்கு என்ன பண்ணணும், போகணும், வழியில் உங்களை என்ன பண்ணணும், காக்கணும். அந்த தூதனை குறிச்சு பைபிள் எப்படி தெரியுங்களா சொல்லுது? 21ஆம் வசனம் வாசி. 21ஆம் வசனம். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. என்ன சொல்லுது? அதாவது ஜெனரலா பைபிள்ல ஒரு தூதன் அப்படின்னா ஒரு மாதிரி நமக்கு விளக்கங்கள் கொடுக்கும், சாதாரணமா விளக்கம் கொடுக்கும். பட் இங்க சொல்லப்பட்ட இந்த தூதன் சாதாரண தூதன் இல்ல, ஒரு வல்லமையுள்ள பிரதான தூதன், விசேஷமான தன்மை கொண்டவர். பைபிள் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குதுன்னா, அவர் சமூகத்துல நீ என்ன பண்ணு, அந்த தூதன் அப்படின்லாம் சொல்ல, அவர் சமூகத்துல எச்சரிக்கையாரு, அவர் வாக்குக்கு நீ என்ன பண்ணு, ஆக்சுவலா என்ன சொன்னா கேட்டு, அவ்வளவுதான். அடுத்து, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அப்போ தேவனுடைய நாமம் அந்த தூதனுடைய உள்ளத்துல என்ன பண்ணுது, இருக்கு. அப்ப அந்த விசேஷமான தூதன் யாருன்னா, பைபிள் சொல்லுது, அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை என்ன பண்ணாங்க, குடிச்சாங்க. சோ எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் போனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி ஒரு மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இருக்கும். இவங்க ஏதோ ஒரு இடத்துல போய் நிக்கணும் அப்படின்னா அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் சிக்னல் கொடுக்கும், இந்த இடத்துல நில்லுங்கன்னு நின்றோம். இவங்க அங்க உடனே என்ன பண்ணும், பாளையம் இறங்கணும். வாசிக்கலாம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி. நல்லா கவனிங்க, யார் இஸ்ரேல் ஜனங்கள் கூடவே வந்ததுன்னு பவுல் எழுதினாரு? ஞான கண்மலை என்ன பண்ணாருன்னா அவர்களோட கூட என்னாச்சு, சென்றுச்சு. இங்க என்ன எழுதுறாருன்னா, அப்பொழுது இஸ்ரேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் என்ன ஆகுறாரு, விலகுறாருன்னா அப்படி நிக்கிறாரு. அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அதாவது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுது சில இடத்துல வேதாகமம். அப்ப விசேஷமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மோசேக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா கைட் பண்ணார். அவர் விலகி பின்னாடி வரார், உடனே மேகஸ்தம்பம் என்ன ஆகுதுன்னா பின்னாடி வருது. அப்ப நல்லா கவனிக்கலாம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்ப படிச்ச சம்பவங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் இருந்திருக்கிறார். அவர் என்னவாக இருந்திருக்கிறார்னா கண்டிப்பா மனிதனாக இல்ல. ஏன்னா 2 பிறவியெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு மனிதனாக பிறக்க முடியாது, புதிய ஏற்பாடு மட்டும்தான். அப்ப பழைய ஏற்பாடு காலத்துல பரலோகத்திலிருந்து சில வேலைகள் இங்க செஞ்சிருக்காரு. பரலோகத்தில் இருக்கிற தேவன் வர முடியாது. அப்ப அவர் வந்திருக்கிறாரு. அவர் என்னவா வந்திருக்காருன்னா, பைபிள் விடை சொல்லுது, அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை. ஆக்சுவலா இஸ்ரேல் ஜனங்களுடைய அவங்களுடைய பிரயாணத்தை, அவங்களுடைய செருப்பு தேஞ்சுதா, அவங்க போட்டு ட்ரெஸ் பழசாச்சா அப்படின்னா அவங்க எப்படி போயிருப்பாங்க? எப்போ ஒருத்தருடைய ட்ரெஸ் அழுக்காகாது, எப்போ அவங்களுடைய ஒருத்தருடைய ஸ்லிப்பர் தேயாது. அவங்கள அப்படியே கையில் என்ன பண்ணிருக்கணும், அவங்க நடந்துதான் போனாங்க, தண்ணி குடிச்சாங்க, சாப்பிட்டாங்க, இருக்கு. உருவகமா சொல்றாரு, அவங்கள அப்படியே கையில் என்ன பண்ணிருக்கணும், தூக்கிட்டு போயிருக்கணும். அப்ப தூக்கிட்டு போனது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமையுள்ள நிலைமையில் இருக்கிற தூதனா பிரதர் அப்படின்னு கேட்டா எவ்வளவு வசனம் வேணா நம்ம பைபிள் என்ன பண்ணலாம். அதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் அப்படிதான் இருந்தார், தேவனுடைய ஒரு சார்பா.
ஏசாயா 63 அதிகாரம் 9 வசனம். ஏசாயா 63 அதிகாரம் 9 வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். என்ன சொல்லுது வசனம்? நல்லா கவனிங்க வசனத்தை. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் என்ன பண்ணாரு? நெருக்கப்பட்டார். அவருக்கு இருந்துச்சு. அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை என்ன பண்ணார்? அவர் விசேஷமான ஒரு பவர் இருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர்களை தூக்கி என்ன பண்ணாருன்னா சுமந்தார். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுடைய கம்ப்ளீட் அந்த 40 வருஷம் பிரயாணத்துல மோசேக்கு முன்னாடி தேவன் சார்பா தேவனுடைய அனுமதியில எல்லா விஷயத்தையும் கைட் பண்ணது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டா இல்லைங்களா? இப்ப கேள்வி, தேவன் வர முடியாதுன்ட்டோம், கரெக்டா இல்லைங்களா? தேவன் சார்பா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமையுள்ள ஒரு தூதனுக்குரிய நிலைமையில இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கார். இது எங்கெல்லாம் வந்தாருன்னு மேலும் வலு சேர்க்கறதுக்கு இன்னும் எக்கச்சக்க ரெஃபரன்ஸ் என்ன பண்ண போறோம்னா பைபிள் எடுக்க போறோம். ஆபிரகாம் எடுத்துட்டோம், இஸ்ரேல் ஜனங்க, ஏன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப பிரைமரி பைபிள்ல, பழைய ஏற்பாடுல. இப்ப அடுத்து நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம். இப்ப மோசே இருக்காரா? மோசே ஒரு முறை போயிட்டு யாரை பார்த்துட்டு வந்தார்? மோசே பார்த்துட்டு வந்தோன்னா ஜனங்கள் மோசே முகத்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. இப்ப கேள்வி, மோசே யாரை பார்த்தார்? பிதாவை என்று சொல்பவர்களுக்கு தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அது தவறு கிடையாது, பிதான்னு சொல்றது நம்ம ஒப்பீனியன். பட் வசனத்தோட பார்க்கும்போது ஆனா வசன கான்ட்ரவர்சியா இருக்கு. அங்கேயே போயிடுவோம். மோசைட்டு என்ன பண்ணலாம், கேட்கலாம். மோசே யாரை பார்த்தார்? வாசிக்கலாம். இது பாத்தீங்கன்னா மிரியாம் தெரியுங்களா? மிரியாம் யாருங்க? மோசைக்கு என்ன வேணும்? மிரியாமுக்கும் மோசைக்கும் சரி, ஆரோன். மிரியாம் மோசைக்கு அக்கா, ஆரோன் மோசைக்கு என்ன வேணும்? அண்ணனும் அக்காவும் தம்பி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நீ ஏன் போய் அந்த எத்தியோப்பிய ஸ்திரீ என்ன பண்ண, கல்யாணம் பண்ணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்க ஒரு சின்ன பிரச்சனை 3 பேருக்குள்ள வரும்போது ஆசரிப்பு கூடாரத்தோட என்ட்ரன்ஸ்க்கு தேவன் வர சொல்லுவார், கர்த்தர் வர சொன்னாருன்னு இருக்கும். இப்ப அங்கதான் நடக்குது இந்த சூழ்நிலை. வாசிக்கலாம். என்னாகமம் 12:8. என்னாகமம் 12 அதிகாரம் 8 வசனம். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். பாருங்க, இப்போ ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து ஒரு சத்தம் வருது, தேவன் சார்பா வருது. ஓகேங்களா? தேவன் சார்பா அந்த சத்தம் என்ன சொல்லுதுன்னா, மோசையை பத்தி, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் நேர்லயே நான் என்ன பண்றேன், மோசை கிட்ட பேசுறேன்னு தேவன் சார்பா ஒரு சவுண்ட் வருது. இப்ப அந்த சவுண்ட் என்ன சொல்லுதுன்னா, அவன் கர்த்தரின் சாயலை என்ன பண்றான். அப்ப மோசை பார்த்திருக்கார், முச்சடி நடுவுலையும் பார்த்திருக்கார், இங்கேயும் அதையும் நம்ம வசனம் பார்க்கலாம். இங்கேயும் பார்க்கிற, இங்கேயும் தேவன் சொல்றார் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க எப்படி மோசைக்கு விரோதமா நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு அங்க கேட்கிறார். இப்ப மோசை யாரை பார்த்திருக்கார்? கர்த்தரின் சாயல். அப்படின்னா தேவனுடைய சாயல் என்ன பண்ணியிருக்காருன்னா மோசே பார்த்திருக்கார். இப்ப கேள்வி, தேவனுடைய சாயல் யார்? அதுக்கும் வசனம் தான். நம்ம நிறைய விளக்கம் சொல்லலாம், அதுக்கும் வசனம் மாத்தலாம். அப்ப கர்த்தரின் சாயல் அல்லது தேவனின் சாயல்னா என்ன அப்படின்றதுக்கு புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. போதும் பிரதர். கேள்வி என்ன? மோசே கர்த்தரின் சாயலை என்ன பண்ணாரு? பார்த்தார். இங்கேயும் சரி, அந்த மலை மேலையும் சரி. ஓகேங்களா? இப்ப கர்த்தருடைய சாயல் என்ன? ஆக்சுவலா கர்த்தர் தேவன் வரதெல்லாம் பிதாவாகிய தேவன் சார்பா பேசப்படுது. இப்ப தேவனுடைய சாயல் என்னன்னா, பைபிள் வசனம் சொல்லுது, தேவனுடைய சாயலா இருக்கிற யாருங்க? கிறிஸ்து. அப்ப பிதாவாகிய தேவனுடைய சாயல், சாயல்னா ஒரு அப்பா இருக்காரு, பையன் இருக்காப்புல. பையன் சின்ன பையனா இருந்தா கூட பாக்குறதுக்கு உங்க அப்பா மாதிரியே இருக்கேப்பா அப்படின்பா. ஏன் சொல்றோம்? அவங்க அப்பாவே உரிச்சு என்ன பண்ணி இருக்கிறான், கரெக்டா இல்லைங்களா? அப்ப ஏன் அப்படி சொல்றேன்னா, பாக்குறதுக்கு எப்படி இருக்காப்புல, ஒரே மாதிரி இருக்காப்புல. இங்க அதே தான் சொல்லுது, தேவனுடைய சாயலா இருக்கிறவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே கர்த்தரின் சாயலை பார்த்திருக்கார். அந்த சாயல் வேற யாருமே இல்ல. இப்ப பாருங்க, வசனம் மேட்ச் ஆகும். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, இயேசு கிறிஸ்து சொல்றார். அது கரெக்ட். அப்படின்னா மோசே யாருங்க பார்த்தாருன்னா
மோசே தேவனுடைய சாயலான கிறிஸ்துவ என்ன பண்ணியிருக்காரு, பார்த்திருக்காரு. அவர் தான் வந்து மோசைட்ட என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. அப்ப தேவ சாயல் இயேசு கிறிஸ்துங்கிறது எப்படி பிரதர் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னும் பைபிள்ல ஆணித்தனமான ஆதாரத்தை பவுல் எழுதி வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம படிக்கிற வசனத்தை வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாது. ஏன்னா அவ்வளோ மாபெரும் ஒரு சத்தியம். இந்த உலகத்துல எவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் யாருக்கு தேவன் ரிவீல் பண்ணல, ஒரு சிலருக்கு தான் சொல்றார். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. கொலோசியர்ல பவுல் எழுதுறார் அப்போஸ்தலன் 1:15. கொலோசையர் 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆக்சுவலா இந்த அவர் யாருன்னு பவுல் எழுதுறாருன்னா, நீங்க மேல கீழே வசனங்கள்லாம் படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து பத்தி பேசுவார். அந்த அவர் வந்து இயேசு கிறிஸ்து. ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். இப்போ தற்சுரூபம்னா என்ன? தற்சுரூபம் அப்படியே அவர் மாதிரி நீ என்ன பண்ற? இப்ப இதே மாதிரி ஒரு லேப்டாப் இங்க பக்கத்துல வச்சீங்கன்னா அதான் தற்சுரூபம். ரெண்டு பார்க்க எப்படி இருக்கு, ஒரே மாதிரி மாடல் அப்படி சொல்லணும். இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கொடுத்திருக்கேன் தேவனை பத்தி. அதரிசனமானங்கிற தமிழ் வார்த்தைக்கு என்ன பிரதர் விளக்கம்? நான் சொல்றேன் இல்லைங்களா, தரிசனம் அப்படிம்பாங்க. தரிசனம்னு என்ன அர்த்தம்? பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் போய் தரிசனம் என்ன பண்ணிட்டு வந்தேன். தரிசனம் நீங்க அந்த தரிசனத்துக்கு போயிட வேண்டாம். ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ரேரா பாக்குறாங்கன்னா நான் தரிசிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. இங்க பவுல் என்ன எழுதுறாருன்னா, பவுல் எழுதுறார் அப்போஸ்தலருடைய அஸ்திபாரம். தேவனை பத்தி என்ன எழுதுறாருன்னா, அவர் இயேசு கிறிஸ்து பார்க்க முடியாத கடவுளுடைய மாடல், தற்சுரூபம். தேவன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவர் மடியில் இருக்கிற குமாரனை அவர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறார். நமக்கு தேவன் எப்படி இருப்பார்னு சொல்லி கொடுத்ததே யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றாரு, அவர் சர்வ சிருஷ்டிக்கும். இந்த உலகம், பரலோகம், தூதர்கள் இதெல்லாம் சர்வ சிருஷ்டி. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒருத்தர் இருந்தாருன்னா தேவன் கூட அவர் இயேசு கிறிஸ்து. அப்ப நல்லா கவனிக்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து இருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் பார்க்க போறோம், கன்க்ளூட் பண்ண போறது இல்ல. கிளியரா கண்டுபிடிச்சிட்டோம், இருந்தார். என்னவா இருந்தாருன்னு நம்ம யாத்ராம வசனத்தின் அடிப்படையில கொரிந்தியர் 10 அடிப்படையில கன்ஃபார்ம் பண்ணோம்னா, அவர் வல்லமை உள்ள ஒரு பிரதான தூதனாக என்ன பண்ணாரு, இருந்தார். நீங்க யோசிச்சு பாருங்களேன், பழைய ஏற்பாட்டு காலத்துல யார் தான் மாம்ச சரீரம் எடுக்க முடியும்? யார் தான் எடுக்க முடியும்? நீங்க நல்லா கவனிங்க. ஏன்னா அந்த விழுந்து போன தூதர்கள் பத்தி எல்லாம் படிக்கும் போது ஆவியின் சரீரத்தில் இருப்பாங்க, மனிதர்களோடு வந்து இடைப்படும் போது மாம்ச சரீரம் என்ன பண்ணுவாங்க, எடுத்துதான் அவங்களோட என்ன பண்ணுவாங்க, உரையாடுவாங்க. அப்ப யாருக்கு தான் அந்த ரைட்ஸ் தேவன் கொடுக்கிறாருன்னா, வசனமும் இருக்கு, அவரை மீட்ட தூதனானவர், ஒரு வல்லமை உள்ள பிரதான தூதன். இப்ப அடுத்த கேள்வி, ஆபிரகாம் குழந்தை பிறந்துருச்சு. ஆபிரகாம் பையன் பேர் என்னங்க? ஈசாக். ஒரு சரியான ஒரு தருணத்துல எனக்கு நீ என்ன பண்ணுவோம், பையனை கொண்டு வந்து பலி கொடுன்னார். 2ஆம் உலகம் பாடத்துல படிச்சிருக்கோம், கரெக்டா இல்லைங்களா? பலி கொடுக்கும் போது அங்க ஆபிரகாம்கிட்ட ஒருத்தர் பேசினார்ல, கர்த்தர்ன்னு இருக்கும் இல்லைங்களா, அவர் யார்? இப்ப அடுத்த ஆராய்ச்சியா தான் நமக்கு. அங்கேயும் இயேசு கிறிஸ்து வந்தாரான்னு என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். கவனிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 11. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். பாருங்க, குழந்தைய கொண்டு போய் வச்சாச்சு, பிள்ளைய கொண்டு போய் வச்சாச்சு, கழுத்துல கத்தி என்ன ஆக போகுது, பட போகுது. இப்போ தேவனுடைய தூதனானவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரெஃபர் பண்ணது இந்த வசனம் டைரக்டா. ஓகேங்களா? ஏன்னா அவர் தான் ஆபிரகாம காண்பிக்கும் தேசத்துக்கு போ சொன்னார், அவர் தான் உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னார், அவர் தான் திரும்ப ஆபிரகாம்கிட்டையும் பேசுறார், உன் குழந்தை என்ன பண்ணு, பலி கொடு. தேவன் சார்பா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே. அவர் சொல்றாரு இதோ அடியேன் அப்படின்னு. பிள்ளையாண்டான் மேல் உன் கை என்ன பண்ணாத. வாசிக்கலாம் அதிலே 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல்
எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இங்க ரெண்டு விஷயம் வருது. அந்த தூதன் பேசுறார், நீ எனக்காக என்ன பண்ற, அதாவது எனக்காகங்கிற விஷயம் தேவன் சார்பா பேசப்படுது. அல்டிமேட்டா இந்த பலி தேவனுக்கு தான், ஓகேங்களா? பட் அங்க ஆபிரகாமோடு இடைபெறவர் யாருன்னா கர்த்தருடைய தூதனானவர். அவர் கீழே சொல்றார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் என்ன பண்ணிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இந்த இடத்துல ஆபிரகாமுடைய சோதனையில ஆபிரகாமோடு இடைப்பட்ட அந்த தூதன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உடனே அவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நமக்கு தெரியும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததியை நான் என்ன பண்றேன். எல்லா இடங்கள்லயும் பழைய ஏற்பாட்டு காலத்துல பிதாவாகிய தேவன் நேரடியா பேசல, தேவன் சார்பா அநேக இடங்கள்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, வந்து பேசியிருக்காரு. ஒரு வல்லமை உள்ள பிரதான தூதனாக. இன்னும் ப்ரூஃப் நம்ம கொடுக்குறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு அருமையான ஒரு நியாயாதிபதி இருந்தார். அவர் வாழ்க்கையில கொஞ்சம் சறுக்குனாரு, ஆனா கடைசியா ஒரே முடிவா என்ன பண்ணாருன்னா நின்னார். நல்ல பெரிய முடி வச்சிருப்பார். சிம்சோன், கரெக்டுங்களா? சிம்சோனுக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களா? அவங்க பேர்லாம் வேணாம் பிரதர், அப்பா அம்மா இருந்தாங்க. ஓகே, மனோவா இல்லைங்களா அவங்க அப்பா. இப்போ அவங்க அம்மா கிட்டையும் சரி அவங்க அப்பாட்டையும் சரி சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேவதூதன் வந்து என்ன பண்றாருன்னா பேசுறார். இப்ப அந்த தேவதூதன் யார் என்ன பண்ண போறோம், அடுத்து கண்டுபிடிக்க போறோம். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை, அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அதாவது உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அவன் நசரேயனா இருப்பான், அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. இப்ப சிம்சனுடைய தாய் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்திரீ மனோவாட்ட அவன் ஹஸ்பண்ட வந்து தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் என்ன பண்ணாரு என்கிட்ட, அவர் யாரெல்லாம் தெரியல, தேவ மனுஷன் மாதிரி இருந்துச்சு. மனுஷன் என்ன பண்ணாரு, அவர் பேரை நான் என்ன பண்ணல கேட்கல, இதெல்லாம் சொன்னாருன்னு அவர் சொல்லுவார், அட பேரை கேட்டிருக்கலாம்ல அப்படிங்க. அவர் திருப்பி மீண்டும் அதே ஒரு தூதன் யாரை பார்க்க வருவாருன்னா மனோவை என்ன பண்ணுவாரு, மனோவாவை பார்க்க வரும். உடனே அவர் கேட்பாரு, ஆண்டவரே இதெல்லாம் நிறைவேறும், இதெல்லாம் சொல்ற உங்க பேரு நான் தெரிஞ்சுக்கலாமா? வாசிக்கலாம். 17ஆம் வசனம். 17ஆம் வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். பாருங்க, கர்த்தருடைய தூதனை நோக்கி பேசுறார் சிம்சனுடைய அப்பா. இதெல்லாம் நிறைவேறும் போது நாங்க உம்மை கனம் பண்ணும்படிக்கு உம்முடைய நாமத்தை நாங்க என்ன பண்றோம், தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அந்த தூதன் தன்னுடைய பேர் என்ன பண்ணுவாரு, இல்ல நான் தேவன் சார்பா வந்திருக்கிறேன், என் பேர்லாம் உங்களுக்கு என்ன பண்ண வேணாம், சொல்ல வேணாம். அப்படி அவர் சொல்ல. இந்த இடத்துல பர்டிகுலரா அந்த தூதன் சொல்றாரு, என்னுடைய நாமம் என்ன நீங்க ஏன் கேக்குறீங்க, என்னுடைய நாமம் அதிசயம் அப்படின்ற. வாசிக்கலாம். 18ஆம் வசனம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். அந்த தூதன் என்ன பேர் சொல்றார், அந்த தூதனுடைய பேர் என்னவா, அதிசயம். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா பிரதர்? போன வாரம் தான் பிரதர் திடீர்னு நைட்டு வீட்டுக்கு வந்தாங்க, இந்த வசனத்தை என்ன பண்ணாங்க, அதிசயம்ன்றது யாருடைய பேர் பிரதர்? அதிசயங்கிற பேர் வந்து பாத்தீங்கன்னா 1000 பேர்த்துக்கு என்ன பண்ணலாம், நம்ம பொருத்தி பார்க்கலாம். அப்படியெல்லாம் ஒருத்தரையும் சொல்ல முடியாது. அதிசயம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த படைப்பு இருக்கு இல்லைங்களா, அவர் முதல்ல உருவானார் இல்லைங்களா, அது இந்நாள் வரைக்கும் யாராலையும் அதை புரிஞ்சுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தேவன் வச்சிருக்கார். இந்த அதிசயம்ங்கிற பேர் அந்த தூதன் சொன்னார் இல்லைங்களா, அந்த தூதன் யாருன்னு ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு பதில் சொல்லுது. படிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பாருங்க, பின்னாடி வர எல்லாத்துக்கும் விளக்கம் இந்த பாடத்துல படிப்போம். இப்ப முதல் பார்ட்ல நமக்கு தேவையான பாயிண்ட் என்னன்னா, அந்த வந்த கர்த்தருடைய தூதனானவர் பேர் அதிசயம் இருந்துச்சு. யாரு பிரதர் அவருன்னா, வசனம் சொல்லுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய இன்னொரு பேர் என்னன்னா அது அதிசயம். அப்ப சிம்சனுடைய அப்பா கிட்ட கர்த்தருடைய தூதனா வந்து
தேவன் சார்பா அங்க அவருடைய திட்டத்தை செயல்படுத்தினவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் என்னவா வந்தாருன்னா ஒரு வல்லமை உள்ள பிரதான தூதனாக என்ன பண்ணியிருக்காரு. அவங்க உடனே இந்த பலி வைப்பாங்க, உடனே அந்த தூதன் அக்னினால் என்ன 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 பண்ணுவாரு, பச்சித்தாருன்னு பார்க்கிறோம். மோசே இறந்துடுறாரா? மோசே இறந்துட்டாரா இன்னும் உயிரோடு இருக்காரா? பிரதர், மோசே பழைய ஏற்பாட்டில் இருந்தார் இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார்ல, அவர் இறந்துட்டாரா இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்காருங்களா? இறந்துட்டார். அவர் இறந்தோன்னா அவருடைய சரீரம் என்னாச்சு? தேவன் என்ன பண்ணிட்டாரு? தேவன் மறைச்சிட்டார், அடக்கம் பண்ணிட்டார். தேவன் மறைச்சிட்டார். யாருனால என்ன என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. யார் அவருடைய சரீரத்தை மறைச்சது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படின்னு கண்டுபிடிக்கலாம்? வல்லமையுள்ள பிரதான தூதனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னோ அவருக்கு இன்னொரு பேரும் பைபிள் கொடுக்குது. வாசிக்கலாம். யூதா 1:9. யூதா 1:9. பிரதான தூதனாகிய மிகாயேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பாருங்க, பிரதான தூதனாகிய மிகாயேல், த மைக்கேல் த ஆர்க்ஏஞ்சல். மிகாயேல்ன்ற இடம் பைபிள்ல ஒரு 5 இடத்துல வரும். ஓகேங்களா? இந்த வல்லமையுள்ள பிரதான தூதனாகிய மிகாயேல் என்ன பண்றாருன்னா மோசேவுடைய சரீரத்தை சாத்தான் கேட்கிறாப்புல. எது கேட்கிறாப்புலன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அதை வச்சு விக்கிரக ஆராதனை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா தேவன் சார்பா இந்த மிகாயேல் என்னும் தூதன் அந்த சரீரத்தை வேற ஒரு இடத்துல போய் என்ன பண்ணிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாரு. இந்நாள் வரைக்கும் அந்த சரீரத்தை என்ன என்ன பண்ண முடியல, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 34:5-6. உபாகமம் 34 வசனங்கள் 5 மற்றும் 6. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத் பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். அப்போ மோசேவுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு, கரெக்டுங்களா? ஆனா யாராலையும் இப்போ வரைக்கும் என்ன என்ன பண்ண முடியல. தேவன் அது ஒரு மறைமுகமான விஷயமா வச்சிருக்கார். அடக்கம் பண்ணவர் யாருன்னா மிகாயேல் தூதன். பழைய ஏற்பாடுல இல்ல, புதிய ஏற்பாடுல யூதா 1:9 சொல்றார். இப்ப கேள்வி, மோசேவுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண வல்லமையுள்ள தூதனாகிய மிகாயேல் யார்? இப்பதான் நம்ம கிளியரா பார்த்தோம். பழைய ஏற்பாடு முழுக்க மோசேக்கு முன்னாடி வல்லமையுள்ள ஒரு தூதன் அத்தனை ஜனங்களை வழி நடத்தினார். பவுல் சொல்றார், அவர்களோட கூட சென்ற கண்மலை கிறிஸ்துவே. வழியில உன்னை காக்குறதுக்கு ஒரு தூதனை நான் நியமிச்சிருக்கிறேன். அவர் சமூகத்துல நீ என்ன பண்ணு, எச்சரிக்கையாரு, அவரை கோபப்படுத்தாத. தேவன் சொல்றார். இந்த வல்லமையுள்ள பிரதான தூதனாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, புதிய ஏற்பாடுல தான் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டுல அவர் வல்லமையுள்ள தூதன் மட்டும்தான் படிச்சிருக்கிறோம். என்ன வல்லமையுள்ள தூதன், அவருடைய பேர் என்ன பிரதர் பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படின்னா, பரலோகத்திலிருந்து வரும்போது மிகாயேல். மிகாயேல்ங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா மைக்கேல். மிகாயேல்ன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? தேவனை போன்றவர். ஏல், ஈஎல் இருக்கு இல்லைங்களா, இங்கிலீஷ்ல ஈஎல் இருக்கு. ஏல் அப்படின்னாலே தேவன். நீங்க அதனாலதான் பழைய ஏற்பாடு எடுத்து பாருங்க, எல்லா பேரும் ஏல்ல தான் முடியும். சாமி ஏல், நம்ம தான் சாமி வேல்னு மாத்திக்கிட்டோம் தமிழ்ல. அது வேல் இல்லை, என்னதுங்க, சாமி ஏல், ஜோயேல், எசேக்கியேல், தானியேல். ஏன் இப்படி ஏல் வருதுன்னா, ஏல் அப்படின்னா தேவன். மிகானா என்ன அர்த்தம்னா தேவனை போன்ற போன்ற. அப்ப மிகாயேல் என்னன்னா தேவனை போன்றவர். இந்த பூமியிலையும் சரி பரலோகத்திலையும் சரி தேவனை போன்றவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ மைக்கேல்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப சிம்பிளான மீனிங், த ஒன் ஹூ இஸ் லைக் காட். தேவனை போன்ற ஒருத்தர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிளியரா இருக்கு. யூதா 1:9 இங்கிலீஷ் பைபிள் நம்ம போட்டிருக்கோம். மைக்கேல் த ஆர்க்ஏஞ்சல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஆர்க்ஏஞ்சல் அப்படிங்கிற வார்த்தைய கீழே இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, பரலோகத்துல எவ்வளவோ தூதர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த ஏஞ்சலுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா த சீஃப் ஏஞ்சல். தூதர்களுக்கெல்லாம் மேல ஒருத்தர், சுப்பீரியரா ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் பேர் தான் பிரதான தூதன். அப்ப விசேஷமான பரலோகத்துல எல்லா தூதர்களுக்கு மேலையும் ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிற ஒரு தூதன் யாருன்னா மைக்கேல். அவர் யாருமே இல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப பழைய ஏற்பாட்டு காலம் முழுக்க வந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்துல என்னவா வந்துட்டார், அவரு குமாரனா பிறந்துட்டார்.
புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கிறாருன்னு எந்த தூதன் வந்து சொன்னார்? மைக்கேலா வந்தாரு? கேப்ரியல் வந்தார்? ஏன் மைக்கேல் தானே வந்திருக்கணும் பிரதர்னா, மைக்கேல் தான் மரியாளோட வயிற்றுல என்ன இருக்கிறார்? இப்போ குழந்தையா பிறந்துட்டார். அதுக்கு அடுத்த தூதன் யாருன்னா பரலோகத்துல கேப்ரியல் வரார். நீங்க ஃபியூச்சர்ல சாத்தானை குறிச்சு கூட படிப்பீங்க. சாத்தானும் ஒரு தூதனா இருந்தவர் தான், லூசிஃபர் அப்படின்பாங்க. அதை குறிச்சு கூட நம்ம பாடத்துல படிப்போம் ஃபியூச்சர்ல, அடுத்தடுத்த வாரங்க. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்கு பைபிள்ல. சில பேர் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் கொடுக்குறேன். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு பொருந்தும். மேசியா, எப்படி மைக்கேல்னா தேவனை போன்றவர்னு கண்டுபிடிச்சோமோ, இப்ப மேசியானா என்ன அர்த்தம்? மேசியா வராரு ரட்சகர், கரெக்டுங்களா? மேசியான்னு பேர் இருக்கு, ரட்சகர்னு பேர் இருக்கு, அதிசயம்னு பேர் இருக்கு இயேசு கிறிஸ்துக்கு. இப்பதான் படிச்சோம் ஏசாயா 9:6. ஞானம்னு பேர் இருக்கு, இருக்கா? இருக்கு. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருவோம். வார்த்தைன்னு இயேசு கிறிஸ்துக்கு பேர் இருக்கு, இருக்கா இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அதுக்கு நம்ம பாடத்துல விளக்கம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துக்கு அப்படியே ஒரு பேர் இருக்கு. இந்த மாதிரி 118 நாமங்கள் பைபிள்ல இருக்கான். என்னென்னலாம் இருக்கு சில சாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்க உங்களுக்கு. ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துக்கு பேர் இருக்கா இல்லையா? இதெல்லாம் உருவகமா சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து ஆடு மேய்ச்சிருக்காரா? நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு போட்டோ மாட்டிருப்போம், பார்த்திருக்கீங்களா? ஒரு ஆடை அப்படி தலையில தடவுற மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? இப்படி இருப்பார். அந்த போட்டோல இருக்கிறது இயேசு கிறிஸ்துவாங்கிறது அடுத்த கேள்வி. அந்த பிரச்சனைக்கு அப்புறமா வரலாம். இயேசு கிறிஸ்து எங்காவது ஆடு மேய்ச்சாரா? இல்ல. ஆனா இதெல்லாம் எப்படி கொண்டு வராங்கன்னா, இந்த உருவகங்கள். நானே நல்ல மேய்ப்பன், நீங்கள் எல்லாம் என்ன இருக்கீங்க? ஆடுகளா இருக்கீங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில அந்த வரைபடம் என்ன பண்றாங்க? வரையறாங்க. ஆட்டுக்குட்டியானவர்னு பேர் இருக்கு, மேய்ப்பர்னு பேர் இருக்கு, இருக்கா? ராஜான்னு பேர் இருக்கு இயேசு கிறிஸ்துக்கு, இருக்கா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துக்கு மணவாளன் ஒரு பேர் இருக்கு. ஒரு ஊர்ல இந்த மாதிரி கிளாஸ் எடுக்க போகும்போது அட்டன் பண்ற வர பிரதருடைய பேர்லாம் எழுதுவோம் இல்லைங்களா? ஒரு பிரதருடைய பேரே மணவாளன். லிட்டரலாவே அவங்க ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு அவங்க பேர் வச்சிருப்பாங்க போல இருக்கு. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மணவாளன் பேர் வந்திருக்காரா இந்த வாரம் அப்படிம்பாங்க, வந்திருக்காரு அப்படிம்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு இருக்கு. பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்துக்கு பேர் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் சொல்லலாம். நீங்களே எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்வீங்க. அப்ப கிளியரா நம்ம பார்க்கிறோம், பைபிள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்கு. இப்ப நம்ம ஞானம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் குறிச்சு நம்ம பார்ப்போம், இந்த பாடத்திலே தொடர்ந்து பார்ப்போம். அப்ப பழைய ஏற்பாட்டு காலம் முழுக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்திருக்கார். புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் யார் இருந்திருக்கிறாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் நம்முடைய ஆண்டவருக்கு கீழே வேலை பிஸி. ஏன்னா ஆபிரகாம்கிட்ட பேசினார், இஸ்ரேல் மக்கள்கிட்ட பேசினார், வேற யார்கிட்ட பேசினார்? சிம்சனுடைய அப்பா. இஸ்ரேல் ஜனங்கள் த்ரூ ஜேர்னி ஃபுல்லா இருந்தவர் அவர் தான். எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டு காலத்துல அவர் குழந்தையா வந்து என்ன ஆயிட்டாரு? பிறந்துட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல வல்லமையுள்ள தூதனா இருந்தார். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் பரலோகத்துல ஒருத்தர் இருந்தார்ல, இருந்தாரா இல்லையா? கேள்வி புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கதான் நிறுத்த போறோம். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு வல்லமையுள்ள பிரதான தூதனாக, விசேஷமா மிகாயேலாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? இருந்தார். பல இடங்கள் என்ன பண்ணாருன்னா அவர் வந்திருக்கார். பைபிள் ப்ரூஃப் நம்ம காமிக்கிறோம். ஆபிரகாம்கிட்ட பேசினார். யோவான் 8ஆம் அதிகாரத்துல ரெஃபரன்ஸ் எடுத்து ஆதியாகமம் 18க்கு போய் திரும்பி இஸ்ரேல் ஜனங்களுடைய ஜேர்னிக்கு வந்தோம். ஆபிரகாம் அவருடைய பிள்ளையை பலி கொடுக்கும் போது அங்க இருக்கார். மோசே முச்செடி நம்ம அங்க டைரக்டா பார்க்கல, வேற வசனத்தை கோட் பண்ணோம். அங்கேயே மோசையோட முச்செடி நீங்க யாத்திராகமம் புத்தகம் எடுத்து பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு தான் வசனம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். நீ நிக்கிற இடம் பரிசுத்தமானது, பாதரட்சி என்ன பண்ணு? கழட்டும். புதிய ஏற்பாடுல 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கிறோம், தேவனுடைய சாயல் யாருன்னா கிறிஸ்து. சிம்சனுடைய அப்பா கிட்ட யாரு வந்தது? நம்முடைய ஆண்டவர். இப்படி எல்லா இடங்களையும் ரெஃபரன்ஸ் எடுத்தா பழைய ஏற்பாடு முழுக்க ஒரு வல்லமை உள்ள பிரதான தூதனா. நீங்க தூதன் ஒண்ணு ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்க வேணாம். தூதர்கள்ல நிறைய கேட்டகரி இருக்கு. இது எல்லாத்துக்கும் பிரதானமான முதல் சிருஷ்டி யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரு கொண்டுதான் எல்லாமே படைக்கப்பட்டுச்சு.
அப்ப அந்த மேலான நிலைமையில இருந்த நம்முடைய ஆண்டவரே கீழே வந்தார் தேவனுடைய வேலைக்காக. புதிய ஏற்பாடு காலத்துல மனுஷனாவே என்ன பண்ணாரு? பிறந்தார். இப்ப கேள்வி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து இருந்திருக்கார், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு இருந்தார். இந்த 2 ஏற்பாட்டு காலத்திலையும் பரலோகத்துல ஒருத்தர் இருந்தார்ல. சே எக்ஸாம்பிள், புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் பிறந்துட்டார், கரெக்டுங்களா? பிறந்த 30 வயசுல என்ன பண்ணாரு? பேப்டிசம் எடுத்தாரா? எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 3 வருஷம். மொத்தம் எத்தனை வருஷம்? 33 வருஷம். அவர் 33 வருஷம் தான் வாழ்ந்தாருன்னு பைபிள்ல எங்க இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஹோம்ஒர்க்கா நீங்க என்ன பண்ணிக்கங்க, வச்சுக்கோங்க. போய் 4 சுவிசேஷம் என்ன பண்ணுங்க, தரவா படிங்க. கண்டிப்பா அதுல பதில் என்ன ஆகாது, இருக்காது. முன்னாடி தீர்க்க தரிசனமா சொல்லிடும், அது பதில் அந்த 4 சுவிசேஷத்துல இல்ல. அப்போ அவரு பேப்டிசம் எடுத்தோடனே பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஒருத்தட்ட பிரேயர் பண்ணார். அப்ப பரலோகத்துல யாரோ ஒருத்தர் என்ன இருக்கிறாங்க, இருந்திருக்காங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ டக்குன்னு மேல போயிட்டு வரோம் பிரேயர் பண்ணும்போது? வாய்ப்பே இல்லை. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்கன்னு இருக்கு, புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவே கூப்பிட்டாருன்னு இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து 2 டைம்லயும் பூமியில் இருந்தாருன்னா பரலோகத்தில் இருந்தவர் யார்? இதுதான் அடுத்த பார்ட்டுக்கு உங்களுக்கு லீட். பரலோகத்துல யார் இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆர்வமா இருக்கீங்களா? ஒரே ஒரு கிளிக் பண்ணா வந்துடும். இருக்கீங்களா? ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு என்ன பண்ணலாம், பரலோகத்துல யார் இருந்தது அப்படிங்கறது என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். இன்னும் திரித்துவத்துல முக்கியமான பாயிண்டே பார்க்கல, பரிசுத்த ஆவியை குறித்து என்ன பண்ணல, டீட்டெயிலா படிக்கணும். இன்னும் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தாருங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இப்ப என்ன பண்ணியிருக்கிறோம், கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை குறித்த விளக்கங்கள் இப்ப எப்படி நம்ம வசனத்தின் வாயில படிச்சோமோ இதே மாதிரி சகோதரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கற்றுக் கொடுப்பாங்க. பரிசுத்த ஆவின்னா என்ன, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது. இப்ப நம்ம கேட்டோம் இல்லைங்களா, 2 இடத்துலயும் இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாருன்னா பரலோகத்துல யாராவது இருந்தாங்களா? அப்படி இருந்தாங்கன்னா அவர் யார்? ஏன்னா வசனம் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ஸோ இது எல்லாத்துக்கும் விளக்கம் வேணும்னா ஒரு சின்ன பிரேக் நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ மற்ற காரியங்களே நம்முடைய சகோதரர்கள் அறிவிப்பார்கள். தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.